ஜனாதிபதி அனுரவை கொலை செய்ய முயற்சி. வீட்டின் வரைபடங்களுடன் நெருங்கிய நபர். பாதுகாப்பு பிரிவிலிருந்து திட்டமிட்ட நிலையில் கைதால் கடும் பரபரப்பு. சுற்றி வளைக்கப்படும் கருணாவின் போராளிகள். நட்புக்காக 19 வயது இளைஞன் செய்த செயல். பிரதேச சபை தலைவர் கொலை விவகாரத்தில் அடுத்த திடுக்கிடும் வாக்குமூலம். கொலையாளியை ஏற்றி எப்செட் மோட்டார் வண்டியை பேய் போல் ஓட்டியது இவர்தான். பெரும் பரபரப்புக்கு மத்தியில் நேற்று நீதிமன்றத்துக்கு வந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில். நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. சைவ சமயத்தை கேலி கூத்தாக்கும் கிளிநொச்சி பூசகர். சமூக வலைதளங்களில் கடும் விசனம். முருகனாக மாறி வதம் செய்த காட்சிகளால் மக்கள் கோபம். திடீர் மில்லியனராகிய ஹிஸ்புல்லா. கிழக்கில் தங்கமலை. எங்கிருந்து வந்தது இவ்வளவு பணம்? கேள்வி எழுப்பினார் ஞானசார தேரர். கல்கிசை நீதிமன்ற வளாகத்தில் துப்பாக்கியை மீட்பு. அழைத்து வரப்பட்ட குற்றவாளியை கொலை செய்ய முயற்சியா? பகீர் தகவல். மித்தனைய போதைப்பொருள் விவகாரம். பியல் மனம் பெருக்கி நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு. கடலில் மிதந்து வந்த போத்தலில் இருந்த திரவத்தை மது என்று அருந்திய 2 நபர்களுக்கு நேர்ந்த பரிதாபம். தமிழர் பகுதியொன்றில் நடந்த பகீர் சம்பவம். 10,000 கிலோவுக்கு அதிகமான பூசணியை சந்தைப்படுத்த முடியாது. அவதிப்படும் தமிழர் பகுதி விவசாயி. கண்ணீருடன் வெளியிட்ட செய்தி. வெளிநாட்டுக்கு போய் விபச்சாரமா செய்ய போகிறீர்கள்? விமான நிலையத்தில் இளம் பெண்களை கேவல காரணம் கூறி மறித்த பெண் அதிகாரி. உடனடி நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை. அஸ்பெசும வங்கி கணக்குகளை திறக்காதவர்களுக்கு அவசர அறிவிப்பு. மருத்துவ செலவுக்கு பணம் இல்லை. பதுளை வீட்டை விற்றார் டிலான் பெரேரா. முன்னாள் பெரும் அரசியல்வாதிக்கு ஏற்பட்ட நிலை. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை படுகொலை செய்வதற்கு சதித்திட்டம் தீட்டப்பட்டுள்ளது. அதை நான் கடந்த காலங்களில் பகிர்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் தற்போது தகவல்களை பகிர்ந்து கொள்வதை நிறுத்தியுள்ளேன் என ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரியான அஜித் தர்மபால தெரிவித்தார். ஜனாதிபதிக்கு இவ்வாறு பாதுகாப்பு அச்சுறுத்தல் உள்ளமையானது நாட்டின் சட்ட ஒழுங்கையும் பாதுகாப்பு நிலவரங்களையும் கேள்விக்குறியாக்கியுள்ளது. ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் உறுப்பினராக வேடமணிந்து அங்கு நுழைந்து தற்கொலை தாக்குதலோ அல்லது கிளைமோர் தாக்குதலோ அல்லது ஏதாவது தாக்குதலோ முற்பட்ட போது கைது நடவடிக்கையொன்று முன்னெடுக்கப்பட்டது. சந்தேக நபரிடமிருந்து சில தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் மேலும் வீட்டின் வரைபடம் ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த வீட்டின் வரைபடம் ஜனாதிபதி அனுரகுமாரவின் வீட்டு வரைபடமாக இருக்கும் என போலீஸ் அதிகாரியான அஜித் தர்மபால சந்தேகம் வெளியிட்டுள்ளார். இந்நிலையில் பொது வெளிகளில் நடமாடவும் கடுமையான பாதுகாப்பு விதிமுறைகளை நடைமுறைப்படுத்தவும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அண்மை காலமாக நாட்டின் பாதாள குழுக்கள் கருவறுக்கப்பட்டு நாடு போதையற்ற தேசமாக மாற்றம் பெற்று வருவதால் தம் வருமானம் இழந்து வரும் சில பாதாள தரப்புகள் இந்த நடவடிக்கையில் இறங்கியுள்ளதாக புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்கப்பட இருப்பதாக செய்திகள் வெளிவரும் சூழ்நிலையில் ஜனாதிபதிக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளமையானது நாட்டின் சட்ட ஒழுங்கை கேள்விக்கு உள்ளாக்குகிறது. ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவு உறுப்பினராக வேடமணிந்து அங்கு உள்நுழைந்து தற்கொலை தாக்குதல் நடத்த தயாரான நிலையில் கைதுகள் இடம்பெறுகின்றன. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் கருணாவின் தரப்பைச் சேர்ந்த முன்னாள் போராளிகள் என அஜித் தர்மபால தெரிவித்தார். கைது செய்யப்பட்டவர்களை விசாரிக்கும் போது அவர்களிடமிருந்து ஒரு வீட்டின் உட்புற மற்றும் வெளிப்புற தோற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இது அனுரவின் வீட்டு வரைபடமாக இருக்கலாம் என்று அஜித் தர்மபால சந்தேகம் வெளியிட்டார். இவ்வாறு இருக்கையில் ஜனாதிபதியின் பாதுகாப்பு கடந்த 1-2 மாதங்களாக வழமைக்கு மாறாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் துப்பாக்கிதாரியுடன் சேர்த்து மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்றவர் வெறும் 19 வயதுடைய இளைஞர் என்றும் நட்பின் காரணமாக இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த இளைஞன் காலி ஹல்பி பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்றும் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானவர் என்றும் துப்பாக்கிதாரியுடன் இருந்த நட்பின் அடிப்படையில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநராக பங்கேற்றதாக அவர் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளார். இந்த கொலையின் பிரதான சந்தேக நபர்களான துப்பாக்கிதாரி மற்றும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஆகியோரை குற்றப்புலனாய்வு பிரிவு கைது செய்துள்ளது. இந்த கொலையுடன் தொடர்புடையதாக கூறப்படும் சந்தேக நபர்களிடம் தொடர்ந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை எதிர்வரும் ஜனவரி 28ஆம் தேதி மீண்டும் அழைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது.
இந்த வழக்கில் ஆஜராவதற்காக ரணில் விக்ரமசிங்க நேற்று பிற்பகல் நீதிமன்றத்துக்கு பிரவேசித்திருந்தார். இதன்பொழுது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பான விசாரணையை துரிதமாக நிறைவு செய்து அது தொடர்பில் சந்தேக நபர்கள் எவரேனும் இருப்பின் அவர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு கோட்டை நீதவான் இசுரு நெத்திக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு உத்தரவிட்டார். கடந்த வழக்கு தினத்தில் நீதிமன்றம் சார்ந்து இடம்பெற்ற சம்பவங்களால் நீதிமன்றக்கு அவமதிப்பு ஏதும் ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்து விசாரணைகளை நடத்தி அதற்கு பொறுப்பான நபர்கள் யார், அவர்கள் தொடர்பில் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து அடுத்த வழக்கு தேதியன்று நீதிமன்றத்துக்கு அறிவிக்குமாறு நீதவான் இதன்போது பணிப்புரை விடுத்தார். இதையடுத்து இந்த வழக்கு எதிர்வரும் ஜனவரி 28 மீண்டும் விசாரணைக்கு அழைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தன்னுடைய பதவிக்காலத்தில் தமது மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக அரசாங்க நிதியை பயன்படுத்தி லண்டனுக்கு சென்றமை தொடர்பில் பொதுச் சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கந்தசஷ்டி விரதம் இந்து மக்களால் மிகவும் பக்தி சிரத்தையுடன் முருகனுக்காய் அனுஷ்டிக்கப்படும் மிக கடுமையான விரதமாகும். விரதத்தின் 6ஆம் நாளில் முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்யும் நிகழ்வு முருகன் ஆலயங்கள் உட்பட பல ஆலயங்களில் இடம்பெறுவது வழமையாகும். இந்நிலையில் கிளிநொச்சியில் அமைந்துள்ள ஆலயம் ஒன்றில் இடம்பெற்ற சூரன் போரில் ஆலய பூசகர் ஒருவர் முருகனுக்கு பதிலாக தானே மயில் வாகனத்தில் உலா வந்து சூரனை வதம் செய்த சம்பவம் கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ளது. சைவ சமயத்தை கேலி கூத்தாக்கும் இவ்வாறான குரலி வித்தைகள் எதற்கு என சைவ சமய ஆர்வலர்கள் பலரும் கடும் கண்டனங்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். இது தொடர்பில் ஆலய நிர்வாகத்தினர் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தல் விடுத்துள்ளனர். கானாவில் $2 மில்லியன் முதலிட முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லாவுக்கு எங்கிருந்து பணம் வந்தது? கிழக்கில் தங்கமலை ஏதும் உருவாகியுள்ளதா என ஞானசார கேள்வி எழுப்பினார். நேற்று அவர் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் இஸ்லாத்தில் ஹக் மியத் மற்றும் கிலாபத் என்ற மதவாதங்களை நிலைநாட்டுவதற்காகவும் அவர்களின் நோக்கங்களை செய்து கொள்வதற்காகவும் இலங்கைக்கு மிகப்பாரிய தொகை பணங்கள் வந்துள்ளன. முஸ்லிம் மற்றும் சிங்கள மக்களை பிரிப்பதற்கு அவர்களின் ஊடக செயற்பாடுகளை நாம் அறிவோம். அதற்காக ஒதுக்கப்பட்ட தொகை பாரியது. ஹிஸ்புல்லாவுடன் எங்களுக்கு தனிப்பட்ட குரோதங்கள் இல்லை. ஈஸ்டர் தாக்குதலுக்கான சஹ்ரான் எல்லாம் உருவாகியது கிழக்கில்தான். ஏராவூர் பகுதியில் சரியா நீதிக்கு விருப்பமானவர்கள் மற்றும் அதை நடைமுறைப்படுத்துமாறு சில பள்ளிவாசல்களில் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டு கையொப்பங்கள் பெறப்படுகின்றன. அதனால் அவர்களுக்கென தனியான பல்கலைக்கழகம் வழங்க முடியாது. அதை அரசு சுவீகரிக்க வேண்டும். ஜமா அதே இஸ்லாம் என்பது பாகிஸ்தானில் உருவாக்கப்பட்ட இஸ்லாம் ராஜ்யத்தின் கொள்கையாகும். அந்த கொள்கைதான் இலங்கையில் பலமான இஸ்லாம் கொள்கையாகும் என அவர் தெரிவித்தார். கல்கிசை நீதிமன்ற வளாகத்தில் இருந்து துப்பாக்கி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பிஸ்டல் ரக துப்பாக்கி ஒன்று இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். ஏதேனும் ஒரு குற்றச்செயலுக்காக இந்த துப்பாக்கி நீதிமன்ற வளாகத்துக்குள் வைக்கப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். இது தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மெத்தனியவின் தலாவ பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட கிறிஸ்டல் மெத்தம்பெட்டமைன் ஐஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்களை வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பியல் மனம்பேரியை தொடர்ந்து விளக்கமறியல் வைக்க பலஸ்முல்ல நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதன்படி குறித்த சந்தேக நபரை நவம்பர் 12 வரை தொடர்ந்து காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தொலைதூர நீதித்துறை நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக ஸ்கைப் வழியாக நீதிபதி மல்ஷா கொடித்துவக்கு முன் இன்று வழக்கு விசாரணைக்கு வந்துள்ளது. மனம்பேரிக்கு கூடுதலாக சம்பத் மனம்பேரிக்கு தங்குமிடம் வழங்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் தற்பொழுது காவலில் உள்ள சரித் மது சங்கவை நவம்பர் 12 வரை மேலும் காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடலில் மிதந்து வந்த ஒரு போத்தலில் இருந்த திரவத்தை அருந்தியதன் காரணமாக புத்தளத்தில் 2 நபர்கள் உயிரிழந்துள்ளனர். காவல்துறையின் தகவலின்படி மேலும் 2 பேர் தற்போது புத்தளம் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 4 பேர் கொண்ட இந்த குழுவினர் புத்தளத்தின் உரச்சோலை பகுதியில் உள்ள ஒரு மீன்பிடி கூடாரத்தில் இருந்தபோது இந்த திரவத்தை உட்கொண்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். வைத்தியசாலையில் ஒருவர் இறந்ததை தொடர்ந்து காவல்துறை இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணையை ஆரம்பித்துள்ளது. அதன் பின்னர் மற்றொரு நபரின் சடலம் மீன்பிடி கூடாரத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. காவல்துறை மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டம் சுதந்திரபுரம் கொலனியைச் சேர்ந்த விவசாயியொருவர் தான் அறுவடை செய்த சுமார் 10,000 கிலோவுக்கும் அதிகமான பூசணிக்காயை சந்தைப்படுத்த முடியாது என ஒரு மாதத்துக்கு மேலாக பெரும் கவலையில் இருக்கிறார். மேற்படி பிரதேசத்தைச் சேர்ந்த துரை என்று அழைக்கப்படும் கமலராஜன் என்ற விவசாயி சுமார் 4 ஏக்கர் காணியில் பூசணியை பயிரிட்டுள்ளார். இதற்காக சுமார் 4 லட்சம் ரூபாய் செலவில் அவர் இந்த பயிரை இட்டுள்ளார். இந்நிலையில் பூசணிக்காயை அறுவடை செய்து விற்பனை செய்வதற்காக சந்தைக்கு கொண்டு சென்றபோது அவரால் அதை சந்தைப்படுத்த முடியவில்லை.
ஆரம்பத்தில் கிலோ 20 ரூபாவுக்கு கேட்டுள்ளனர். இப்போது அந்த விலைக்கும் எவரும் கொள்வனவு செய்வதாக இல்லை என்று தெரிவித்த அவர், சந்தைக்கு கொண்டு சென்ற பூசணிக்காய்களை மீண்டும் வீட்டுக்கு கொண்டு வந்து குவித்து வைத்திருக்கிறேன். இவை நாளுக்கு நாள் பழுதடைந்து செல்கிறது. என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று அவர் கூறுகிறார். விவசாயத்தை கைவிட்டு விடுவோமா என்கின்ற மனநிலை தோன்றுவதாக அவர் தெரிவித்தார். மேலும் இவரை தொடர்பு கொண்டு குறித்த பூசணிக்காயை கொள்வனவு செய்ய விரும்புவோர் துறை என்று அழைக்கப்படும் கமலராஜன் 07781723110 என்ற இலக்கத்துக்கு அழைக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இளம் பெண்ணொருவர் சிங்கப்பூர் செல்வதில் இருந்து விமான நிலைய பெண் அதிகாரி ஒருவரினால் தடுக்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. குறித்த இளம் பெண்ணிடம் விமான நிலைய பெண் அதிகாரி, இல்லை, பெண்களை வெளிநாட்டுக்கு அனுப்ப முடியாது, நாங்கள் உங்களை போக விட முடியாது, ஏனென்றால் அங்கு செல்வோர் இப்போது விபச்சார விடுதிகளில் உள்ளனர் என்று அவர் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. அஸ்வெசும நலம்புரி உதவி கொடுப்பனவு திட்டத்தில் 2ஆம் கட்டத்துக்கு தகுதி பெற்றிருந்தும் இதுவரை வங்கிக் கணக்குகளை திறக்காத பயனாளிகள் தொடர்பில் நலன்புரி நன்மைகள் சபை விசேட அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது. மேற்படி உதவி பெறும் பயனாளிகளின் பெயர் பட்டியல் பிரதேச செயலகங்களில் காட்சிப்படுத்தப்பட்டதாக அந்த வகையில் அஸ்வெசும நலம்புரி நன்மைகள் திட்டத்தின் 2ஆம் கட்டத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு இதுவரை வங்கிக் கணக்கு திறக்காத பயனாளிகள் தமது பிரதேச செயலகத்துக்கு சென்று வங்கிக் கணக்குகளை திறப்பது தொடர்பான கடிதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. மக்கள் வங்கி, தேசிய சேமிப்பு வங்கி, இலங்கை வங்கி அல்லது பிரதேச அபிவிருத்தி வங்கி ஆகியவற்றில் தமக்கு வசதியான வங்கிக் கிளையொன்றில் கடிதத்தை சமர்ப்பித்து அஸ்வெசும பயனாளி கணக்கொன்றை திறக்க வேண்டும் என்று அந்த சபை கேட்டுக் கொண்டுள்ளது. இதன்படி இதுவரை வங்கிக் கணக்குகளை திறக்காத அஸ்வெசும 2ஆம் கட்டத்துக்கு தகுதி பெற்ற பயனாளிகள் விரைவில் இந்த வங்கிக் கணக்குகளை திறக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்படுகிறது. நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன். எனக்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. எதிர்பார்க்கப்பட்டதை விட அதிக செலவு ஏற்பட்டது. அதை ஈடு செய்வதற்கு என்னிடம் பணம் இருக்கவில்லை. எனவே பதுளையில் நான் 63 வருடங்களாக வாழ்ந்த வீட்டை விற்பனை செய்துவிட்டேன். எனது தந்தை வழி உரிமையாகவே எனக்கு இந்த வீடு கிடைத்தது. வீட்டை விற்ற பணத்தில் மருந்து செலவை செலுத்திவிட்டேன். எஞ்சிய பணத்தில் சிறிய வீடொன்றை கட்டிக்கொண்டு எஞ்சிய காலத்தை கடக்க வேண்டியதுதான். இங்கிருந்து அரசியலிலும் ஈடுபடுவேன். ஜனாதிபதி நிதியத்திடம் பணம் கேட்பதற்கு நான் முற்படவில்லை. இவ்வாறு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டிலான் பெரேரா தெரிவித்தார். பதுளையில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் பொழுது அவர் இந்த தகவல்களை வெளியிட்டார். ஜனாதிபதி அனுரவை கொலை செய்ய முயற்சி. வீட்டின் வரைபடங்களுடன் நெருங்கிய நபர். பாதுகாப்பு பிரிவிலிருந்து திட்டமிட்ட நிலையில் கைதால் கடும் பரபரப்பு. சுற்றி வளைக்கப்படும் கருணாவின் போராளிகள். நட்புக்காக 19 வயது இளைஞன் செய்த செயல். பிரதேச சபை தலைவர் கொலை விவகாரத்தில் அடுத்த திடுக்கிடும் வாக்குமூலம். கொலையாளியை ஏற்றி எப்செட் மோட்டார் வண்டியை பேய் போல் ஓட்டியது இவர்தான். பெரும் பரபரப்புக்கு மத்தியில் நேற்று நீதிமன்றத்துக்கு வந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில். நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. சைவ சமயத்தை கேலி கூத்தாக்கும் கிளிநொச்சி பூசகர். சமூக வலைத்தளங்களில் கடும் விசனம். முருகனாக மாறி வதம் செய்த காட்சிகளால் மக்கள் கோபம். திடீர் மில்லியனராகிய ஹிஸ்புல்லா. கிழக்கில் தங்கமலை. எங்கிருந்து வந்தது இவ்வளவு பணம்? கேள்வி எழுப்பினார் ஞானசார தேரர். கல்கிசை நீதிமன்ற வளாகத்தில் துப்பாக்கியை மீட்பு. அழைத்து வரப்பட்ட குற்றவாளியை கொலை செய்ய முயற்சியா? பகீர் தகவல். மித்தனைய போதைப்பொருள் விவகாரம். பியல் மனம் பெருக்கி நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு. கடலில் மிதந்து வந்த போத்தலில் இருந்த திரவத்தை மது என்று அருந்திய 2 நபர்களுக்கு நேர்ந்த பரிதாபம். தமிழர் பகுதியொன்றில் நடந்த பகீர் சம்பவம். 10,000 கிலோவுக்கு அதிகமான பூசணியை சந்தைப்படுத்த முடியாது. அவதிப்படும் தமிழர் பகுதி விவசாயி கண்ணீருடன் வெளியிட்ட செய்தி. வெளிநாட்டுக்கு போய் விபச்சாரமா செய்ய போகிறீர்கள்? விமான நிலையத்தில் இளம் பெண்களை கேவல காரணம் கூறி மறித்த பெண் அதிகாரி. உடனடி நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை. அஸ்வெசும வங்கி கணக்குகளை திறக்காதவர்களுக்கு அவசர அறிவிப்பு. மருத்துவ செலவுக்கு பணம் இல்லை. பதுளை வீட்டை விற்றார் டிலான் பெரேரா. முன்னாள் பெரும் அரசியல்வாதிக்கு ஏற்பட்ட நிலை.